இயற்கை சீற்றங்களோ நோயோ துன்பங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அதிகாலை எழும்புங்கள். இந்த ஆத்மா பிடிச்சிருக்க கர்மாத்தை ஆத்ம ஞான புடத்தில் இருந்து ஒரு தெளிவு எங்களுக்கு ஏற்படணும், ஒரு சங்கல்பம் வரணும். அதிகாலை 4 மணிக்கு இந்த உடம்பு விடாது என்றா, இந்த உடம்பு பூமிக்கு சொந்தமானது. இங்க உங்களை பாருங்க போடத்தான் பார்ப்பாரு, எழும்ப விடாது, படு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஆத்ம ஞான படத்தில் அவர் சொல்லுவாரு, படு படு, அப்போதான் எல்லாம் இயற்கை சீட்டம் பரம்பரை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லுவார். எழும்ப விட மாட்டார். ஆனால் எழும்புங்கள். அப்படி பாருங்க, ரிஷிகேஷில் பாருங்க, இமயமலையில பாருங்க, கிரியா பாபா சொல்ற யுக்தானந்தர் பரம்பஞ்ச யோகானந்தர் சொல்லியிருக்கா என்ன, காலையில் அதிகாலையில் எழும்புங்கள், தியானம் பண்ணுங்கள், உங்களை எழும்ப விட மாட்டார். பாருங்க உடம்பு அதை கேட்டு பின்னுக்கு அள வேண்டி வரும். எப்பவும் சுவர் இல்லாத வாழ்க்கை எது வந்தாலும் அடிச்சுட்டு போகும். ஆனால் நீங்க எழும்பி காயத்ரி மந்திரம் சொல்லி உங்க சுவாசத்தை கவனிச்சு வந்தா சக்தி கூடி வரும்போது எந்த இயற்கை சீற்றங்கள் இந்த உலகத்தில் என்ன பஞ்சம் வந்தாலும் நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்குரிய சாப்பாடு கட்டாயம் கிடைக்கும். இதான் ஆன்மீக வழி. என்னுடைய அடியேன் பல சோதனைகள் வேதனைகள் பாருங்க, பல சிக்கல்களை சந்திச்சு இதுக்கு வழி இல்லையா, இந்த சிக்கல் இருந்தா உலகத்தில் எப்படி வாழ்ற அப்படின்னு சிந்திக்கும் போது என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் பாருங்க காயத்ரி சித்த முருகேசுவாமி அவர்களை இப்புண்ணிய பூமியில பல அவதாரங்களை பண்ண ஸ்ரீமன் நாராயண காயத்ரி சித்தராக இந்த புண்ணிய பூமியில மட்டக்களப்பில் சந்திக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சி லட்சோதி லட்சம் மக்கள் சந்திச்சாரும் பாருங்க. இந்த மனம் பாருங்க இறுதி வரை அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு ஏற்படுத்திருக்கேன்னு சொன்னா பல பிறவிகளில் நான் செய்த புண்ணியம். ஏன்னு சொன்னா எப்படியோ பாருங்க உலகத்து ஆசைகள் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. என் குருநாதர் 5 பேர் எதிர்பார்த்தாரு, 5 பேர் ஞானம் பெறணும், 5 கண்டத்துக்கு அனுப்பி பாருங்க மக்களை காப்பாற்றணும். யாரும் இல்லை பாருங்க, அடியேன் விடாமல் பாருங்க செய்து இறுதியில் அவரையே அடைஞ்சி அவரோட 2 கலந்து இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று பாருங்க சொல்லி அவரும் பாருங்க என்ன ஜீவாத்மா பரமாத்மாவோட 2 கலக்கிற நிலை என்ன நிலை என்று காட்டி பாருங்க மண்ணுலகத்துக்கு போதி அப்படின்னு சொல்லி இந்த ஆத்ம ஞானத்தின் மூலம் பாருங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய வழியை காட்டு புண்ணிய ரத்னம் அப்படின்னு சொல்லி அவர் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை உங்கள் எல்லார் சார்பாக எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது மாபெரும் சக்தி இங்கே வந்து இறங்கி இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை நம்ம காட்டியிருக்கிறார். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.